எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்களை இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு பாடப்பகுதியும் கவனிக்கிறீங்களா? பாடப்பகுதி ஒவ்வொன்றும் புரியுதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம அடிப்படையான முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இலக்கண குறிப்பு பற்றி இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இலக்கண குறிப்பு இது எங்கே இருக்கும்? ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த இலக்கண குறிப்பில் முக்கியமானவைகளை மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லா இலக்கண குறிப்பையும் இன்னைக்கு பார்க்க முடியாட்டாலும் ஒரு சில இலக்கண குறிப்புகளையாவது பார்க்க முயற்சி செய்வோம். முதல்ல பண்பு தொகை. பண்பு அப்படின்னா என்னது? ஒரு பொருளினுடைய நிறம், வடிவம், சுவை, அளவு, குணம், அப்புறம் எண்ணிக்கை, இதை உணர்த்தக்கூடிய பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில் மை விகுதியும் ஆகிய ஆன சொல்லக்கூடிய உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. தொகையினாலே ஒன்று மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். இங்கே எதெல்லாம் மறைஞ்சு வரலாம்? மை விகுதி மறைந்து வரலாம், ஆகிய ஆனன்னு சொல்லக்கூடிய உருபுகள் மறைந்து வருவது. இதில் முக்கியமாக வெளிப்படக்கூடியது ஒரு பொருளினுடைய நிறம், அதனுடைய வடிவம், சுவை, அதனுடைய அளவு, நீளம் அகலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவு, குணம், அந்த பொருளினுடைய குணம், அப்புறம் எண்ணிக்கை, அப்படி மறைந்து வருவது தான் பண்பு தொகை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா செங்காந்தல். செங்காந்தல் அப்படிங்கிறத பிரிச்சோன்னு சொன்னால் செம்மை கூட்டல் காந்தல். இதில் செம்மை என்பது எதை உணர்த்துகின்றது? நிறம், சிவப்பு நிறத்தை உணர்த்தக்கூடிய பண்பு அங்கே மறைந்திருக்கு. செம்மை என்பது செங்காந்தல் என வந்துள்ளது. வட்ட தொட்டி, வட்டம், இது எதை உணர்த்துகிறது? வடிவம், ஷேப் சொல்கிறோம் இல்லையா, சதுரம், செவ்வகம், வட்டம் என்பது வடிவத்தை சொல்லக்கூடியது. இன்மொழி, இதை பிரிச்சோன்னு சொன்னால் இனிமை கூட்டல் மொழி. இனிமை என்பது இனிப்பு சுவையை சொல்லக்கூடியது. அந்த இனிமை, தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுவை என்பது இங்கே மறைந்து வந்துள்ளது. எனவே இனிமை என்பது சுவையை உணர்த்துகின்றது. நெடுந்தேர், தேரினுடைய சைஸ் எப்படி இருந்துச்சுன்னா நீளமாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியது நெடுந்தேர். அதனுடைய உயரத்தை சொல்லக்கூடிய அளவை குறிக்கக்கூடிய வகையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நன்செய். நன்செய் என்பது நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், தன்மை, இதை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இது பண்பு தொகைக்குரிய எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பண்பு தொகையில் உள்ள சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமான சொற்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். சொல்ல சொல்ல சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். மூதூர், செந்தாமரை, நெடும்படை, செந்தமிழ், இது எல்லாமே பண்பு தொகைக்குரிய சொற்கள். நன்மொழி, முத்தமிழ், நெடுவரை, முச்சங்கம், 3 கூட்டல் சங்கம் சொல்லி வரக்கூடியது, 3ங்கிற எண்ணிக்கை வந்திருக்கு. இளங்கூழ், இளமை கூழ் கூட்டல்னு பிரிக்கக்கூடியது. அரும்பெறல், நெடுந்திரை, செந்தி, செம்மையான நிறத்தை குறிக்கக்கூடியது. இது நம்முடைய பாடப்பகுதியில் உள்ள பண்பு தொகை சொற்கள். அடுத்தது வினைத்தொகை. வினைனா என்னது? செயல். ஒரு செயல் அங்கே இடம்பெற்றிருக்கும். இந்த வினைத்தொகையில் 3 காலமும் சொல்லக்கூடிய வகையில் அந்த சொல் இருக்கும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் அமைந்து நிற்பது வினைத்தொகை எனப்படும். ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொன்னால் காலம் காட்டக்கூடிய இடைநிலை இருக்கும், பெயரச்ச விகுதி ரெண்டுமே அங்கே மறைந்து இருக்கும். இந்த வினைப்பகுதி சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் முடியக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மாதிரி வருவது தான் வினைத்தொகை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னால் உங்களுக்கு புரியும். இது 3 காலங்களையும் உணர்த்தக்கூடிய வகையில் வரும். எடுத்துக்காட்டு வீசு தென்றல், பாய் புலி,
வீசு தென்றல் அப்படின்னு சொன்னா 3 காலத்திற்கு ஏற்றாற் போல இதை எப்படி சொல்லலாம்? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். வீசிய தென்றல் இறந்த காலம், வீசுகின்ற தென்றல் நிகழ்காலம், வீசும் தென்றல் இது எதிர்காலம். இப்படி 3 காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் சொல்லக்கூடிய இந்த வினைத்தொகை பெயர் சொல்லை கொண்டு வரும். தென்றல் என்பது பெயர் சொல், வீசும் என்பது ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இதுதான் வினைத்தொகைக்குரிய எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம பாடப்பகுதியில உள்ள வினைத்தொகை எதெல்லாம் சொல்லி பார்க்கலாமா? வளர் வானம், இதை நம்ம 3 காலத்துக்கு ஏற்றாற் போல பார்த்தோம்னா வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். காய்மணி அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இந்த சொல்ல 3 காலத்திற்கு ஏற்றாற் போல சொன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி. செய்முறை, இதுவும் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதுதான். செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை. இப்படி 3 காலத்திற்கும் பொருந்த சொல்லக்கூடிய சொற்கள் பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடியது வினைத்தொகை. இப்ப நம்ம பாடப்பகுதியில் உள்ள சொற்கள் பார்க்கலாம். உரு துயர், பயில் தொழில், உய்முறை, வருபுணல், வளர்வானம், காய்மணி, செய்முறை, கொல் களிறு, களிறுனா யானைங்கிற அர்த்தம், கொல் களிறு என வரக்கூடிய பாடப்பகுதியில் உள்ள வினைத்தொகைக்குரிய சொற்கள். இதுவரைக்கும் 2 இலக்கண குறிப்பு பார்த்துருக்குறோம். அடுத்தது எச்சம். இந்த எச்சம் அப்படின்னு சொன்னா இதுல முடியாத ஒரு சொல்லாக இருக்கும். இன்னொரு சொல் வந்தாதான் இந்த சொல் முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடியதான் எச்சம். ஒரு பெயர் சொல் வந்தா முடியும், ஒரு வினை சொல் வந்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி முடியாத சொல் தான் எச்சம். இந்த எச்சம் 2 வகைப்படும். எதெல்லாம்? பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சம்னா என்ன? முற்று பெறாத வினையானது, முற்று பெறாத ஒரு வினை சொல்லானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்சம். பெயர் சொல் வந்தாதான் இந்த சொல் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சொல் பெயரெச்சம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது காலம் காட்டக்கூடிய வகையில் வரும். 3 காலத்திலையும் வரலாம். அ என்ற விகுதியை கொண்டு இறந்த காலத்திலையும், அதே ஆங்கிற விகுதியை கொண்டு நிகழ்காலத்திலையும் வரும். இறந்த காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு படித்த பையன், நிகழ்காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு படிக்கின்ற பையன் என ஆங்கிற விகுதியை கொண்டு இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் வரும். எதிர்காலத்தில் என்ற விகுதியை கொண்டு படிக்கும் பையன் என எதிர்காலத்தில் வரும். பெயரெச்சத்துக்கு 3 காலத்திலையும் வரும்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பெயரெச்சம் எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். உறங்குகின்ற, உரைத்த, நுவன்ற, இதெல்லாமே நம்ம பாடப்பகுதியில் வரக்கூடிய பெயரெச்ச சொற்கள். தெரிந்த, தொடுத்த, கிளர்ந்த, மயங்கிய, தயங்கிய, மாளாத, பொழிந்த, பொறித்த, மெத்த எல்லாமே நம்முடைய பாடப்பகுதியில் வரக்கூடிய பெயர் எச்ச சொற்கள். வினையெச்சம்னா என்னது? முற்று பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு வினைமுற்றை கொண்டு, வினைமுற்று இருந்தாதான் இந்த சொல் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி வினைமுற்றை கொண்டு முடிவது வினையெச்சம். இதுவும் 3 காலத்தையும் உணர்த்தி நிற்கும். எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். இதுவே ஒவ்வொரு காலத்திற்கும் உரிய வகையில் எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இறந்த காலத்தில் படித்து முடித்தான், முடித்தான் என்பது ஒரு வினைச்சொல். படித்து முடித்தான், ஏற்கனவே படித்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். படிக்க செல்கிறான், இது நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. படிக்க செல்கிறான். படித்தால் மகிழ்வான், இதுக்கப்புறம் படித்தா இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி முடித்தான், செல்கிறான், மகிழ்வான் சொல்லக்கூடிய வினைச்சொற்களை கொண்டு முடிவது வினையெச்சம். இப்போ நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினை எச்சங்கள் எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். மலைந்து, வீழ்ந்து, தொடுத்து, விழித்து, பதிந்து, ஓர்ந்து, ஒலித்து, இசைத்து,
கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம், இது போக இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினை எச்சங்கள். அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொன்னால் ஒரு எதிர்மறை பெயரெச்சத்தின் கடைசி எழுத்து. இது எச்சத்தின் வகை கிடையாது, ஆனாலும் இலக்கண குறிப்பில் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது எதிர்மறைன்னு சொன்னால் இல்லை அப்படிங்கிற பொருள் அங்கே வரும். முடியாத ஒரு சொல்லாக ஆ என்ற ஓசையுடன் வரக்கூடியது. எடுத்துக்காட்டு எய்தா பழி, ஏமரா மன்னன் என எய்தாதான் வந்திருக்க வேண்டிய சொல் எய்தா என முடியாத ஒரு சொல்லாக இருக்குது. ஈறு என்றால் கடைசி எழுத்து. ஈறு கெட்டு கடைசி எழுத்து மறைந்து. எதிர்மறை, எதிர்மறைன்னு சொன்னா இப்ப ஏமாறுதல் என்பது நேர்மறையான சொல், ஏமாறுதல் இல்லை என்பது எதிர்மறையான சொல். ஆக அந்த இல்லைங்கிற சொல் வர்றதுனால அது எதிர்மறை. பழி மன்னன் என்பது பெயர் சொல், ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது. அதனால இந்த எய்தா ஏமரா இந்த சொற்கள் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்குரிய வார்த்தைகள் எதெல்லாம் பார்க்கலாம். எய்தா பழி, மீளா துயர், முறை செய்யா மன்னன், தடவிலா, ஏமரா மன்னன், ஆளா உனதருளே, வாரா, அரியா. இது நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இலக்கண குறிப்பு வியங்கோல் வினை முற்று. இது எந்தெந்த பொருள்ல வரும்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் போன்ற பொருளில் வரக்கூடிய வினைமுற்று. இது காலம் காட்டாது. முடியக்கூடிய சொல் எப்படி இருக்கும்னா க இய இயர், க வாழ்க, இய வாழிய, இயர் வாழியர் என முடியக்கூடிய ஓசை இந்த மாதிரி இருக்கும். க இய இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகளோடு இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு வாழ்க, வாழிய, வாழியர் சொல்லக்கூடிய வகையில இருக்கும். அடுத்த இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். அடுக்குனா அடுக்கி வைப்பது, எதை கொண்டு? சொற்களை கொண்டு அடுக்கி வைப்பது. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு சொல் 2, 3, 4 முறை கூட தொடர்ந்து வரலாம். அச்சம், பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது வரக்கூடிய சொல் இந்த அடுக்கு தொடர். இதை பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரக்கூடிய வகையில் இருப்பது தான் அடுக்கு தொடர். பொருள் தராத வகையில் இருப்பது இரட்டை கிளவி. பிரிச்சா பொருள் தரணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வருக வருக பிரிச்சோன்னா வருக பொருள் தருது. இதுவே கடகட, மடமட இந்த சொற்களை கட பிரித்தால் பொருள் தராது, அது இரட்டை கிளவி. நன்று நன்று, வா வா பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர். இது அடுக்கு தொடர் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்த இலக்கண குறிப்பு விழித்தொடர். விழின்னு சொன்னா கூப்பிடுவது, ஒருத்தரை அழைப்பது. விழித்தொடர். ஒருவரை அழைத்தற் பொருட்டு விழிக்கும் தொடர் விழித்தொடர் எனப்படும். விழி இந்த கூப்பிடக்கூடிய சொல்லோட வினைச்சொல் இணைந்து வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நண்பா எழுது, நண்பனை கூப்பிடக்கூடிய மாதிரி நண்பா எழுது, கண்ணா வா என ஒருவரை அழைப்பது போல இருக்கக்கூடியது விழித்தொடர். அடுத்தது தொழிற்பெயர். தொழில் ஒரு வேலையை செய்யக்கூடிய வகையில் அமையும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் சொல்லானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். தெளிவா அதுல காட்டாது, ஆனா அது ஒரு சொல் வினை சொல்லாக இருக்கும். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். இது பொதுவான ஒரு சொல். என்ன காலம் அப்படிங்கிறது கிடையாது. எண் சொன்னா எண்ணிக்கையில எத்தனை பேர் நடந்தாங்க அப்படிங்கிறது இதுல வராது. காலம் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இடம் தன்மையா, முன்னிலையா, படற்கையா அப்படிங்கிறதெல்லாம் இதுல தெளிவாக வெளிப்படையாக தெரியாமல் வருவதுதான் தொழிற்பெயர்.
நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய தொழிற்பெயர்கள் பார்க்கலாம். பாடுதல், படித்தல், எழுதுதல், நடத்தல், வியத்தல், ஒழுகுதல், இருத்தல், இகழ்தல், நோக்கல், செப்பல், ஆக்கல், கண்டதால், துய்ப்பதால், கொளல், ஆளல், ஒழுக்கம், வாழ்க்கை, இது எல்லாமே தொழிற்பெயர். பெரும்பாலும் அல் விகுதி பெற்று வந்திருக்கு. அது போக ஆட்டம், இந்த மாதிரி விகுதி பெற்றும் வரலாம். வாழ்க்கை, ஒழுக்கம், இது போன்ற சொற்களும் தொழிற்பெயருக்கு வரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இலக்கண குறிப்புகள் ஒவ்வொன்றையும் நல்லா எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளி காட்சியின் அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளே, இன்னைக்கு படித்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்க போகிறேன். பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? சொல்கிறோம் மிஸ். முதல் கேள்வி ஜோதி, உனக்குரிய கேள்வி. இன்னைக்கு படித்த பண்பு தொகை, அதில் மறைந்து வரக்கூடிய உருபுகள் சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்கிறேன் மிஸ். பண்பு தொகையில் மை, ஆகிய, ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய உருபுகள் மறைந்து வரும். கரெக்டா மிஸ்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ், மை விகுதி மறைந்து வந்திருக்கு. சரியா சொன்னா மிஸ்? ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டோம்மா. இப்போ மணிமேகலை, உனக்குரிய கேள்வி. வினைத்தொகை பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு பார்ப்போம். சொல்கிறேன் மிஸ். வினைத்தொகையில் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் வரும். பாய் புலி. கரெக்டா மிஸ்?